திரு விஜய் அவர்கள் தனிச்சு நிக்கல, தனித்து விடப்பட்டார்ங்கிற ஒரு தப்பான நரேட்டிவ் இங்க நிறைய கட்சிகள் வந்துட்டு பரப்பிட்டு இருக்காங்க. அது உண்மையான்னு கேட்டா கண்டிப்பா இல்ல. டிவிகேல ஜாயின் பண்ண ஒரு சில மினிமம் குவாலிட்டிஸ் இருக்கு. அந்த அடிப்படை தகுதி கூட இல்லாம நிறைய கட்சிகளும் தலைவர்களும் இருக்காங்கிறதா இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து காமிக்குது. ஒரு சில கட்சிக்கு அந்த வாய்ப்பு இருந்துச்சு, ஆனா அவங்க அதை கரெக்டா யூஸ் பண்ணிக்கல. ஏன் அப்படின்னா ஒரு கன்ஃபியூஷன், பயம், ஒருவேளை வரலைனா அப்படிங்கிற ஒரு சந்தேகம். சோ நம்ம இதுல இருந்தே தெரிஞ்சுக்கலாம், எந்த கட்சிக்கும் மக்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை கொண்டு வரணுங்கிற ஒரு அக்கறையோ யோசனையோ இல்ல. ஜெயிக்கிற குதிரை ஏதோ அந்த சைடு பந்தயத்தை கட்டிடலாம், அதாவது ஜெயிக்கிற பக்கம் நம்ம நின்று ஏதாச்சும் ஒரு பொறுப்பு, பதவி இல்ல டெண்டர் இந்த மாதிரி வாங்கி நம்மளோட லைஃப் ஓட்டிக்கலாங்கிற ஒரு எண்ணம் தான் இருக்கு. பிசிகே கட்சி எடுத்துக்கோங்க, அண்ணன் திருமா அவர்கள் அவரை மாதிரி ஒரு அறிவான தொலைநோக்கு பார்வை கொண்ட ஒரு தலைவர்கள் வந்து இப்ப இருக்கிற அரசியல் சூழ்நிலைகள்ல ரொம்ப ரேர்னு தான் சொல்லணும். அவரோட கட்சியை எந்த சமூகத்துக்கு ஒரு அடையாளமா தொடங்கினாரோ அதே சமூகத்துக்கு இந்த 5 வருஷம் மட்டும் இல்ல, இது வரைக்கும் எத்தனையோ பிரச்சனைகள் வந்துட்டு நடந்திருக்கு. ஆனா அதுக்கெல்லாம் வந்துட்டு அவரு குரல் கொடுத்திருக்காரா, சரியா குரல் கொடுத்திருக்காரான்னு கேட்டா கண்டிப்பா இல்ல. மேலாப்புல ஒரு அறிக்கை இல்ல பிரஸ் மீட் கொடுத்து நகர்ந்து போயிடுவாரு. ஏன் அப்படின்னா நம்ம வந்துட்டு திமுக கூட கூட்டணி இருக்கும், நம்ம ஏதாச்சும் ஒரு இன்டென்ஸா ஒரு போராட்டமோ இல்ல வந்துட்டு அறிக்கையோ வந்துட்டு விட்டோம் அப்படின்னா அதை வந்து தலைவர் ஸ்டாலின் அவர்கள் வந்துட்டு ரசிக்க மாட்டாருங்கிற ஒரு தயக்கமும் பயமும் தான் அதுக்கு முக்கிய காரணம். இப்படி இருந்தா திரு ஸ்டாலின் ஐயா அவர்கள் மட்டும்தான் உங்களை ரசிப்பாரு, அவருக்கு மட்டும்தான் உங்க கட்சியோ உங்களையோ பிடிக்கும். மக்களுக்கு சுத்தமா பிடிக்காது, உங்க கட்சி மேல இருக்கிற நம்பிக்கையும் போயிடும். இன்னும் சொல்ல போனா அவர் கட்சியில் இருக்கிற ஒரு சில 2ஆம் கட்ட தலைவர்களே பாத்தீங்கன்னா கட்சியோட தலைமைக்கு வந்துட்டு விசுவாசமா இல்லங்கிறதும் ஒரு கசப்பான உண்மை திருமா அவர்களுக்கு வந்துட்டு கிடைச்சிருக்குன்னு சொல்றாங்க. அதனாலே பாத்தீங்கன்னா இந்த எலெக்ஷன்ல போட்டி போடுற வேட்பாளர்கள் பாத்தீங்கன்னா போன எலெக்ஷன்ல யாருக்கெல்லாம் சீட்டு கிடைச்சதோ அவங்கள ஒரு சிலருக்கு வந்துட்டு கிடைக்கலங்கிறதும் அதை வந்து காரணமா சொல்றாங்க. முக்கியமா அவங்க யாரோட விசுவாசமா இருக்காங்க அப்படின்னா டிஎம்கே கூட விசுவாசமா இருக்காங்க அப்படிங்கிறத கேட்டுதான் திருமா அவர்கள் இந்த முடிவை வந்து எடுத்திருக்கிறதாவும் சொல்றாங்க. அடுத்து கம்யூனிஸ்ட் கட்சியோட கொள்கையே பாத்தீங்கன்னா இருக்கிற கட்சிகளை விட இந்த கட்சியோட கொள்கை வந்து சூப்பரான கொள்கை. என்ன அப்படின்னா எல்லாருக்குமே எல்லாம், அடிமைத்தனமே இருக்கக்கூடாதுங்கிறதா அந்த சூப்பரான கொள்கை. நம்ம நாட்டுல எவ்வளவோ பிரச்சனை நடந்திருக்கு, அதுல நிறைய பிரச்சனைகளுக்கு போராட்டங்கிற ஒரு ஆயுதத்தை கையில் எடுத்து நிறைய பிரச்சனைகளுக்கு தீர்வு கண்ட ஒரு கட்சி கம்யூனிஸ்ட். அப்பேற்பட்ட கம்யூனிஸ்ட் திமுக கட்சியோட ஒரு அடிமை மாதிரி இருக்குங்கிறத நினைக்கும் போது கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கு. திமுக சார்பில் இந்த எலெக்ஷன்ல கம்யூனிஸ்டுக்கு வந்துட்டு ஒதுக்கப்பட்ட சீட்டு பாத்தீங்கன்னா தலா 5 மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டும் சரி இந்தியன் கம்யூனிஸ்டும் சரி 5 சீட்டு வந்துட்டு ஒதுக்கியிருக்காங்க. அது சரியான்னு கேட்டா கண்டிப்பா உண்மையான கம்யூனிஸ்ட் தொண்டர்களுக்கு அந்த 5 சீட்டு வாங்கினது நிஜமாவே கௌரவ குறைச்சாதான் நினைப்பாங்க. அவங்க நினைச்சாங்க அப்படின்னா இந்த 5 சீட்ல எல்லாம் நம்மளால வந்துட்டு போட்டி போட முடியாதுன்னு சொல்லி ஈஸியா வந்து அந்த ஆஃபர் வந்துட்டு தள்ளி போட்டுருக்கலாம். தள்ளி போட்டு நாங்க வேற எந்த கட்சியோடையும் கூட்டணி வைக்க மாட்டோம், ஆனா நீங்க கொடுத்த 5 சீட்ல நம்மளால நிக்க முடியாதுன்னு சொல்லிருக்கலாம் திரு கமல்ஹாசன் அவர்கள் மாதிரி. ஆனா அதை அவங்க செய்யல. அவங்களும் ஏதோ ஒரு விஷயத்துக்காக காம்ப்ரமைஸ் ஆயிட்டாங்கிறதா உண்மை. அடுத்தது காங்கிரஸ். அதா போறேன் பூச்சாண்டி காமிச்சு டிவிகேவை ஒரு பகடக்காயா யூஸ் பண்ணி போல எலெக்ஷனை விட இந்த எலெக்ஷன்ல 3 சீட்டு ஜாஸ்தியா வாங்கினதான் அவங்க பண்ண சாதனை. இந்த எலெக்ஷன்லயும் பாத்தீங்கன்னா டிஎம்கே உடைய கூட்டணி தொடர்றாங்க ஒரு சில போலி காங்கிரஸ் தலைவர்களால. அதாவது காங்கிரஸ்ங்கிற ஒரு போர்வையை போத்தி டிஎம்கேக்கு விசுவாசமா இருக்கிற ஒரு சில கேடுகட்ட தலைவர்களால இந்த முடிவு காங்கிரஸ் தலைமை எடுக்கிற மாதிரி ஆயிடுச்சு. இதுல நிஜமாவே திரு ராகுல் காந்தி அவர்களுக்கு எந்த ஒரு உடன்பாடும் ஹாப்பினஸும் இல்லைங்கிறதா நமக்கு கிடைச்ச தகவல். சோ இங்க நிறைய கட்சிகளுக்கும் தலைவர்களுக்கும் மக்களுக்கு ஒரு புது அட்டம் எடுத்து எப்பாடுபட்டாவது ஒரு ரிஸ்க் எடுத்து ஒரு மாற்றத்தை கொண்டு வரணுங்கிற ஒரு அக்கறையோ நினைப்போ இல்லைங்கிறதா உண்மை. ஏன் அப்படின்னா அவங்களோட பதவியை காப்பாத்திக்கணுங்கிற ஒரு அல்ப ஆசை தான் காரணம். தமிழ்நாட்டில் இருக்கிற எந்த கட்சிக்கும் தன்னோட திறனை வளர்த்து மக்கள் கிட்ட ஒரு நம்பிக்கை உண்டாக்கி அதன் மூலமா நம்மளோட கட்சிக்கு ஒரு நல்ல பேர் உண்டாக்கணுங்கிற எண்ணமோ அக்கறையோ கிடையாது. பணபலம் படைபலம் எந்த கட்சிகிட்ட இருக்கோ அந்த கட்சி கூட சேர்ந்து தன்னோட பொருளாதாரத்தை உயர்த்திக்கலாங்கிற ஒரு அல்பமான ஆசை தான் இங்க நிறைய தலைவர்களுக்கு இருக்கு. அதனாலதான் எந்த கட்சியும், அதாவது இந்த கூட்டணி கட்சிகள்லாம் பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு வளர்றது இல்லைங்கிறதா யதார்த்தமான உண்மை. சோ மக்கள் எல்லாரும் மனசுல வைக்க வேண்டிய ஒரே விஷயம் இதுதான். என்ன அப்படின்னா ஏடிஎம்கே டிஎம்கே இந்த 2 கட்சிகளை நம்ம தண்டிக்கிறோமோ இல்லையோ, இந்த 2 கட்சிகள் கூட எந்த கட்சிகள் வந்து கூட்டணி வச்சிருக்காங்களோ அந்த கட்சிகளுக்கு ஒரு ஓட்டு கூட போடாம இந்த எலெக்ஷன்ல நம்ம தண்டிக்கணுங்கிறதா நம்மளோட தாழ்மையான வேண்டுகோள்.